Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம செய்ய போறது காளான் மிளகு கிரேவி. இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் அதிகமா சேர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கலாம். எந்த ஒரு கிரேவி வைக்கும்போது நம்ம வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிட்டோன்னா கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிற போகிறோம். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது. பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு காளான் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய பவுல் அளவுக்கு காளான் சேர்த்துருக்கேன். இப்போ காளான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான்லேருந்து நிறைய தண்ணி வெளியே வரும். நம்ம தனியாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. காளானில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ ஒரு 2 to 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு தண்ணியெலாம் நல்லா வத்துற அளவுக்கு வேக வைக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வற்ற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு காரம் பார்த்துட்டு மிளகுத்தூளை இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. ஒரு 100 to 150 ml தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலை அதிகப்படுத்திக்கலாம். இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துக்கிற போகிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. தேங்காய் பாலில் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட காளான் மிளகு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.